ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025ஓட ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல ஆல்ரவுண்டர் செட் 1ல யார் யாரெல்லாம் எந்தெந்த டீமுக்கு போனாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஆல்ரவுண்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த டவுட் தான் வந்துச்சு. ஆனா டொமஸ்டிக்ல அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு அப்படிங்கிறதுனால அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல அவரே போட்டுக்கிட்டாரு போல. சோ 8 கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா ரச்சின் ரவீந்திராவன் 4 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே ஆர்டிஎம் பண்ணாங்க. சூப்பரான ஒரு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி ஒரு ட்வீட்டும் போட்டாரு, இந்த வருஷம் நான் கப்பு கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவலான ஒரு சம்பவம் பை சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கு அடுத்தபடியா ரவிச்சந்திரன் அஸ்வினா சென்னை சூப்பர் கிங்ஸ் 9.75 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. ஹோம் கம்மிங் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி வந்து செம போட்டி இருந்துச்சு. எஸ், போராடுனாங்க ஆர்சிபியோட. நான் கூட இதுக்கு மேல போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா சிஎஸ்கேயோட பிட்டிங் இதுவே ரொம்ப வேகமா இருந்துச்சு. எங்களுக்கு அவர் வேணும்பான்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. சோ ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 கோடி ஃபார் சிஎஸ்கே. வெங்கடேஷ் ஐயர் பயங்கரமான ஒரு பிட்டிங் வார் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கேகேஆரும் ஆர்சிபியும் அடிச்சுக்கிட்டாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, பிரேக் த பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 23.75 கோடி ரூபாய் கொடுத்து கேகேஆர் எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பை, எக்ஸ்பெக்டே பண்ணல. அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அவங்க லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா விளையாண்டு கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமோட அந்த மொரால்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பட் வேற லெவல் ஒர்த்தான ஒரு பையா அப்படிங்கிறது அவரோட கேம் பார்த்து தான் நமக்கு தெரியும். ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர், ஆப்வியஸ்லி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ், அவர் வந்து 3.4 கோடி ரூபாய் கொடுத்து எல்எஸ்ஜி எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி வந்து அதுவும் ஒரு நல்ல பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ஸ்டாய்னிஸா கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிக். ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்டாய்னிஸ் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சோ அதனால வந்து ஸ்டாய்னிஸ் ஃபார் 11 crore. பஞ்சாப் அங்க பாண்டிங் வேற இருக்காரு, அந்த ஆஸ்திரேலியன் கனெக்ட் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சூட் ஆகுது இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேற லெவல் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து கிட்டத்தட்ட 4.2 கோடி ரூபாய்க்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல் ஒரு சூப்பரான பிளேயருங்க. அவர் பஞ்சாப்ல கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நான் எப்படி சொல்றது, பாண்டிங் இருக்காரு. சோ அது வந்து நல்லாவே சூட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் அது கிடைக்கல. ஸோ ஆனால் 4.2 கோடி வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பை மேக்ஸ்வெலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எது நல்ல பை, எது நல்ல பை இல்ல? அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அஸ்வின் திரும்பி வராரு, அண்ட் ரச்சின் ரவீந்திரா திரும்பி வராரு. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மற்ற செட் வீடியோவும் தனித்தனியா போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்க. ஸோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.